கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் உண்டதாக. நம்ம நேற்று தினத்தில் பார்த்தோம், தாவீது கதையை பார்த்துட்டு இருந்தோம். தாவீது என்ன செஞ்சார் அப்படின்னா, உரியாவை யுத்தத்துக்கு அனுப்பிட்டு, உரியாவுடைய மனைவியை என்ன செஞ்சுட்டாரு, அழகாக குளித்துட்டு இருக்கும்போது அவர் யுத்தத்துக்கு போகாததுனால உப்பரிகன் மேலே என்ன செஞ்சார், தூங்கி எழும்பி சாயங்கால வேலையில் உப்பரிகன் மேலே உலாவி கொண்டிருக்கிற நேரத்தில் சேவகர் ஐயா உரியா உடைய மனைவி என்ன குளித்து கொண்டிருக்கும் போது அதை பார்த்துட்டு அவள் அழகாக இருக்கிறான்னு சொல்லிட்டு அவளை யாருன்னு சொல்லி விசாரித்து அவளை என்ன கூட்டிகிட்டு வர சொல்லி அவளோட என்ன செஞ்சுட்டார், பாவம் செஞ்சுட்டு அந்த பாவத்தை மறைக்கிறதற்காக வேண்டி என்ன செஞ்சா யுத்தத்துக்கு சென்ற உரியாவை என்ன செஞ்சாருன்னா வர சொல்லியிருந்தாப்புல. உரியா 3 நாள் இங்கே இருந்தார். 3 நாள் இருந்து வீட்டுக்கு போக சொல்லி அவர் என்ன செஞ்சார், வீட்டுக்கு போகலை. என்னுடைய படைத்தலைவர்கள் யோவாப்பு மற்றும் எல்லாரும் அங்கே இருக்கிற சூழ்நிலையில் நான் மட்டும் எப்படி அங்கே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் என்னோட மனைவியோடு நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகாதபடிக்கு அரண்மனை வாசலே என்ன செய்யறான், படுத்துருவான். அப்படி 3 நாள் இருந்ததுனால இப்போ என்ன செய்றாரு, ஒரு கடிதம் அவன் கையிலேயே எழுதி கொடுத்து யோவாப்பை யுத்தம் அதிகமாக நடக்கிறக்கூடிய இடத்துல கொண்டு என்ன செஞ்சிரு, அவனை கொண்டு விட்டு அவனை கொலை செஞ்சிரு அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருப்பாப்புல. உரியாவே கொலை செய்யறதுக்கு உரியா கையிலேயே லெட்டர் எழுதி கொடுத்துருப்பாப்புல. அதை யோவாப்பு பார்த்துட்டு என்ன செய்வா அப்படின்னா, யுத்தம் அங்கே பக்கத்தில் கொண்டு என்ன செய்கிறாங்க, அங்கே நல்ல பராக்கிரமசாலிகள் நிற்கிற இடத்துல கொண்டு என்ன செஞ்சுறாங்க, இவனை கொண்டு விட்டுருவாங்க யுத்தத்துக்கு. இவனும் ஒரு சில சேவர்களையும் கொண்டு விட்டுட்டு இவன் பெண் வாங்கி போயிடுவான் யோவாப்பு. காரணம் என்ன அப்படின்னா, ஏன்னா கர்த்தர் நினைச்சிருக்காரு உங்களுக்கு ஜெயத்தை தான் கட்டளையிட்டு இருக்காரு. ஆனால் இவங்களா என்ன செஞ்சுட்டாங்க, வேணிக்குனியே ராஜா நினைச்சிடா அவனை கொலை செய்யணுங்கிறதுனால வேணிக்குன்னே நினைச்சிறாங்க அந்த பராக்கிரமசாலிகள் நிற்கிற இடத்துக்குள்ள போனது மித்தமாக அவங்க என்ன செய்றாங்க, வில்லையுது ஒரு சில சேவர்கள் செத்து போயிட்டாங்க. அதில் உரியாவும் செத்து போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே என்ன செஞ்சுட்டாருன்னா, இது அந்த துக்க நாட்கள் கொண்டாடி முடித்த பிறகு உரியாவுடைய மனைவியை வீட்டுக்கு வரவழைத்து அவளை என்ன செஞ்சுட்டான், திருமணம் செய்து கொண்டான்னு சொல்லி பார்த்தோம். அதனால அந்த பாவம் செஞ்சது நிமித்தமாக நாத்தான் என்ன செய்றாரு, அவன்கிட்ட பேசுனதை நம்ம பார்க்குறோம். நீ இப்படி பாவம் செஞ்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டுக்குட்டி கதையை வச்சு ஒரு தரித்திரன் ஐஸ்வர்யனை வச்சு சொல்றாரு. ஒரு தரித்திரன் ஐஸ்வர்யன் இருந்தால் அந்த ஐஸ்வர்யவன் இதுதான் அவனுக்கு நிறைய ஆடுகள்லாம் இருந்தாலும் அந்த தரித்திரனிடத்துல ஒரு செல்லமாக வளர்க்குற ஆடு ஒன்று அதை தன்னிடத்தில் ஒரு வழிபோக்கன் வரும்போது அந்த வழிபோக்கனுக்காக என்ன செய்றாரு, சமையல் பண்ணி வைக்க அந்த தரித்திரனோட ஆடை பிடிச்சி கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லும்போது தாவீதுக்கு கோபம் வரும்போது அவன் மரணத்துக்கு பாத்திரவான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தான் சொல்றான். இறக்கம் இல்லாமல் செஞ்சதுனால மரணத்துக்கு பாத்திரவான்னு சொல்றான். அப்படி சொன்னதுனால இப்போ நாத்தான் தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, நீ தான் அவன் அப்படின்னு சொல்றாப்புல. சொன்னதுனால அவன் என்ன சொல்றான், நீ உரியான் மனைவி என்ன செஞ்சுட்டான், உரியாவை போர் முகத்துல நிப்பாட்டி அவனை கொண்டுட்டு அவனை மனைவியை எடுத்துக்கொண்டதுன்னது கருத்துக்கு என்ன சொல்ல பிடிக்கல அப்படின்னு சொல்றாரு. அதனால நீ ஒளிப்படத்தில் என்ன செஞ்சா, நீ பாவம் செஞ்சா அதனால உன்னுடைய பிள்ளைகளை நினைச்சுவாங்க சூரிய வெளிச்சத்துல பாவம் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதன்படியாக இப்போ என்னன்னா தாவீது என்ன செய்றான், அது கூட நான் பாவம் செஞ்சுட்டேன், அதனால நான் சாகாதபடிக்கு கர்த்தர் எனக்கு பாவம் நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்றான். அப்போ உடனே நாத்தான் தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ கர்த்தர் கூட பாவம் செஞ்சால கர்த்தனுடைய பாவத்தை என்ன செஞ்சுட்டாரு, நீ சாகாதபடிக்கு கர்த்தரோட பாவம் நீங்க செய்தார் அப்படின்னு சொல்லி நாத்தான் சொல்றாரு. சொன்னோடனே இந்த காரியத்தை உடைய சத்துருக்கள், ஏன்னா சத்துருக்கள் முன்னால கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கறதுக்கு வச்சிருக்காரு. இப்போ சத்துருக்கள் தூசிக்கக்கூடிய விதத்துல நீ தான் என்ன செஞ்சுட்டா அங்க மடிய வச்சுட்டா மக்கள் எல்லாம். அதனால சொல்றாரு, சத்துருக்கள் தூசிக்க நீ காரணமா இருந்தபடினால எனக்கும் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமா என்ன செய்யும், சாகும் என்று சொல்லி நாத்தான் என்ன செய்றாரு, வீட்டுக்கு போயிட்டாரு. ஏன்னா இப்போ யாருக்கு, பத்சேபால் தான் உரியாவுடைய மனைவி பேர் தான் பத்சேபாலுக்கு நீ என்ன செய்ற, நீ பாவம் செஞ்சு சத்துருக்கள் கையில என்ன செஞ்சுட்டாரு, தூசிக்க முடியாது, நீ காரணம் ஆயிட்டால, அதனால நீ என்ன செய்வ, உனக்கு நிச்சயமா இந்த பிறந்த பிள்ளை சாகும் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அதன்படியாக கர்த்தர் என்ன செய்றாரு, அந்த உரியான் மனைவி தாவீதுக்கு பத்சேபாலுக்கு பிறந்த குழந்தை இப்போ நாத்தான்கிட்ட கர்த்தர் சொன்னபடி அந்த குழந்தை அடிச்சாரு, கர்த்தர் அடிச்சதுனால இப்போ வியாதிப்பட்டு ரொம்ப அவமானமா வியாதிப்பட்டு ரொம்ப கேவலமா இருக்கு. அந்த அளவுல நினைச்சது பிள்ளை இப்போ வியாதியில கர்த்தர் அடிச்சிட்டாரு. இப்போ வியாதிக்காக என்ன செய்றான், இந்த பிள்ளை எப்படியாவது பிழைக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் இடத்துல என்ன செய்றான், பிரார்த்தனை பண்றான். தாவீது கர்த்தர் இடத்துல பிரார்த்தனை பண்றான். நான் செஞ்ச பாவத்தினால பிள்ளை பிழைக்காதுன்னு கர்த்தர் சொல்லிட்டார்ல, அதனால அந்த பிள்ளைக்காக என்ன செய்றான்,
பிரார்த்தனை பண்ணதான் கருத்து இடத்துல உபவாசம் இருக்கிறான். உபவாசம் இருந்து முழுவதும் என்ன செய்றான், உபவாசித்து உள்ளே போய் முழுவதும் தரையில போய் கிடக்குறான் அந்த பிள்ளைக்காக. அவனை தரையிலேருந்து எழுந்திருக்க பண்ணுறதுக்கு அவன் வீட்டில் உள்ள மூப்பர்கள்லாம் போய் என்ன செய்கிறாங்க, அவனை போய் எழுப்புறாங்க. ஆனால் அவன் என்ன செய்கிறான், அவனை அந்த வரமாட்டேன்னு சொல்கிறான் அந்த பிள்ளைக்காக. கத்தோட சன்னிதானத்தில் என்ன செய்கிறான், அழுது உபவாசம் இருந்து செமிச்சுட்டு கிடக்குறான். அவன் எதுவுமே சாப்பிடவும் இல்லை, அப்பவும் சாப்பிடல. அதனால எல்லாரும் சாப்பிட சொல்கிறாங்க, இவன் சாப்பிடவும் இல்லை, சாப்பிடாதபடிக்கு இருக்கிறான். இப்போ என்னன்னா 7ஆம் நாளில் அந்த பிள்ளை என்ன செஞ்சுட்டு செத்து போயிட்டு, கத்த சொன்னபடி அந்த பிள்ளை என்ன செஞ்சுட்டு 7ஆம் நாளில் செத்து போயிடுச்சு. இப்போ தாவீதின் ஊழியக்காரங்களாம் என்ன செய்கிறாங்கன்னா அதை அவனுக்கு சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க. காரணம், பிள்ளை வியாதியாக இருக்கும்போது சாப்பிட கூப்பிட்டாங்க, சாப்பிட மாட்டேன்ட்டு என்ன செஞ்சான், கிடந்தான். அப்போ இப்போ செத்து போயிட்டுன்னு சொன்னோன்னா ரொம்ப வேதனைப்படுவார், அவரை நம்ம எப்படி ஆற்ற முடியும், வியாகுலப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுறாங்க. சொல்லாதபடிக்கு நினைச்சுறாங்க, சொல்லதுக்கு ஐயப்பட்டு போய் இருக்கிறாங்க. ஐயனா சொல்லதுக்கு பயந்து போய் இருக்கிறாங்க, எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து நினைச்சுறாங்க, ஒருவருக்கு ஒருவர் பேசி கொண்டிருக்க காரியம் வந்து தாவீதுடைய ஊழியக்காரங்க ஒருத்தரை பேசி கொண்டிருக்கிற காரியம் வந்து தாவீதுடைய காதில் விழுது. காதில் விழுந்த உடனே இப்போ அவன் நினைச்சுறான், பிள்ளை செத்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க, ஆமா பிள்ளை செத்து போயிட்டு அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே இப்போ அவன் என்ன செய்றான், பிள்ளை செத்து போன உடனே தரையை விட்டு என்ன செய்றான், எழுந்துட்டான். தரையை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணினா குளிக்கிறது. இப்போ தரையில எல்லாம் கோப்பை கிடக்குறான். இப்போ சாப்பிடாத கொள்ளாததுக்கு இப்போ தரையில கிடக்குறான். இப்போ தரையை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணி என்ன செய்றான், எண்ணெய் பூசிக்கொண்டு தன் வஸ்திரங்களையும் மாற்றி கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கிறான். தரையை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசி வேறு வஸ்திரங்களையும் உடுத்துட்டு கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன செய்றான், பிரவேசித்து கர்த்தரை பணிந்து கொண்டு தன் வீட்டுக்கு வந்து என்ன செய்றான், போஜனம் கேட்குறான். போஜனம் கேட்டோன்னா என்ன செய்றாங்க, நல்லா கொடுக்குறாங்க. போஜனம் கொடுத்தானே அவன் புசிக்கிறான். அப்போ அவன்கிட்ட ஊழியக்காரங்களாம் கேட்குறாங்க, நீ செய்கிற காரியம் என்ன, பிள்ளை வியாதியாக இருக்கும்போது என்ன செஞ்சிரு, பிள்ளை உயிரோடு இருக்கும்போது நீ உபவாசித்து அழுதிரு, பிள்ளை மரித்த போது நீ எழுந்திருந்து அசனம் பண்ணிடுறது என்ன அப்படின்னு சொல்லி தாவீதுடைய ஊழியக்காரங்க கேட்குறாங்க. அதற்கு அவன் சொல்றான், பிள்ளை இன்னும் உயிரோடு இருக்கையில் பிள்ளை பிழைத்தாலும் பிழைக்கும், அதுக்கு கர்த்தர் இறக்காக மன இறங்குவார் அப்படின்னு சொல்லி நான் என்ன செஞ்சேன்னா, மன இறங்கினாலும் இறங்குவார் யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன், நான் உபவாசித்து நான் அழுதேன். ஆனால் இப்போ பிள்ளை எடுத்துட்டு மறிச்சு போனதுனால இனி நான் உபவாசிக்க வேண்டியது தேவையில்லைல்ல, உயிரோடு இருக்கும்போது உபவாசித்தா பிள்ளை தெரியுறோன்னு சொல்லி நினச்சேன். பிள்ளை இறந்து போச்சு. அப்போ இனி நான் உபவாசிக்கணும்னு தேவையில்லைல்ல, இனி வந்து அந்த பிள்ளை எனக்கு என்னிடத்துல திரும்பி வர போகிறதில்ல, நான் தான் அதுக்கிட்ட திரும்பி போவேனே தவிர அது நீ என்னிடத்துல திரும்பி வர்றது இல்லையே அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொல்லிட்டு என்ன செய்றான், சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்கான். இந்த சூழ்நிலையில் இப்போ என்ன செய்றான், பத்சேபாளுக்காக தன் மனைவியாகிய பத்சேபாளுக்கு ஆறுதல் சொல்லி அவள் இடத்துல போய் பிரவேசிக்கிறான். அங்கே பிரவேசிக்க பிறகு அதுக்கப்புறம் அவள் என்ன செய்றா, கற்பம் தரித்து திரும்ப என்ன செய்றா, 2வது ஒரு குமாரனை பெறுறான். அவனுக்கு சாலமோன் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறான். ஆனால் நம்ம இந்த கதை என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தாவீது பாருங்க எல்லாத்துலேயுமே கர்த்தர்ட்ட கேட்காம செய்ய மாட்டான், எல்லாமே கர்த்தர்ட்ட கேட்பான். அதன்படியாக அந்த பிள்ளை வந்து வியாதியில் கிடக்கும்போது கர்த்தரிடத்துல போய் உபவாசித்து பிரார்த்தனை பண்ணுறான். அடுத்ததான் பிரார்த்தனை பண்ணுறான். பிள்ளை செத்து பொண்ணப்படவே என்ன செய்றான், கர்த்தருடைய ஆலயத்தில் போய் என்ன செய்றான், குளிச்சுட்டு வஸ்திரங்களை உடுத்துட்டு கர்த்தருடைய ஆலயத்தில் போய் என்ன செய்றான், பணிந்து கொண்டு என்ன செய்றான், வர்றான். அப்போ இந்த சூழ்நிலையில் வியாதியாக இருக்கும்போதும் கர்த்தர் தேடுறான், வியாதியில் மறிச்ச பிறகும் கர்த்தர் தேடுறான். அந்த இடத்துல கர்த்தர் என்ன செய்யலை, அவமதிக்கலை. ஏன்னா தப்பு யார் மேலே இருக்குது, அவன் மேலே தான் இருக்குது. அதனால அவன் என்ன செய்றான், தன்னை என்ன செய்றான், தேட்டி கொண்டு கர்த்தர் இடத்துல போய் என்ன செய்றான், கர்த்தரை முறுமுறுக்காதபடிக்கு போகிறான். நாம் என்ன செய்வோம்னா, ஏதாவது ஒரு சூழ்நிலை ஆச்சா கர்த்தர் கைவிட்டார் வச்சுட்டாருன்னு சொல்லி நம்ம தப்பை என்ன செய்ய மாட்டாங்க, உணர மாட்டாங்க மக்கள். தப்பை உணராதபடிக்கு கர்த்தரையே குற்றம் கண்டுபிடிப்பாங்க. ஆனால் தாவீது அப்படி இல்லை, தன்னோட குற்றத்தை நான் உணர்ந்துட்டான். உணர்ந்ததுனால கர்த்தர் என்ன செஞ்சது, 2வது ஒரு குமாரனை கொடுத்தாரு. அவனுக்கு சாலமோன்னு சொல்லி பேர் வச்சார். அந்த சாலமோனுக்கு தீர்க்கதரிசியாக நாத்தான்னு கர்த்தர் அனுப்பி கர்த்தர் நிமித்தம் அவனுக்கு என்னது எதிதியா அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. சாலமோனுக்கு மறுபேர் என்னது, எதிதியா. தாவீது சாலமோன் பேர் வச்சிருக்கிறான். தீர்க்கதரிசியாக நாத்தான் வந்து கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் அவனுக்கு என்னது எதிதியா அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கிறாரு. இப்போ இந்த சூழ்நிலை இந்த சமயம் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அங்கே யுத்தத்துக்கு போனவர்கள் மத்தியில் என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ யோவாப் என்ன செய்றான், அம்மோன் புத்திரடைய ரப்பா பட்டணத்தின் மேல் என்ன செய்றான், யுத்தம் பண்ணிட்டான். அங்கே தானே யுத்தம் பண்ண போயிருந்தாங்க. அம்மோன் புத்திரர்னா அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, அம்மோன் புத்திரர் ராஜா வந்து
தாவீதுக்கு நல்ல பழக்கமாக இருந்ததுனால அவர் இறந்து போனதுனால நல்லா விசாரிக்க அனுப்பியிருந்தார். ஆனால் நல்லா விசாரிக்க அனுப்பிட்டு அவங்களுக்கு தயவு செய்யறதுக்கு முன்னதாக என்ன செய்யறான் ஆட்களை அனுப்பிவிட்டான். ஆனால் அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களுடைய பிரபுக்கள் ஒன்று வேவு பார்க்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுறாங்க, அவங்க ஜனங்களை பிடித்து தாடியை ஒரு பக்கம் தாடியை சிரைச்சு வஸ்திரத்தை இருப்பிடம் மட்டும் வச்சுட்டு என்ன கத்திரிச்சு போட்டாங்க. அதை நான் கத்திரிச்சு போட்டது மாத்திரமில்ல, இது தெரிஞ்சா கண்டிப்பாக யுத்தத்துக்கு வருவான்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சுறாங்க சீரியர்களெல்லாம் கூட்டி கொண்டு நினைச்சுறாங்க யுத்தத்துக்கு வந்தாங்க. அதனால தான் தாவீது என்ன செஞ்சாரு, அங்கே யுத்தத்துக்கு போனாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ அந்த சூழ்நிலையில தான் போயிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த திரும்ப ரெண்டாம் திருப்பி யுத்தத்துக்கு போகும்போது தான் தாவீது என்ன செஞ்சிட்டாரு, யுத்தத்துக்கு போகாதபடிக்கு இருந்தார். இப்போ அந்த அம்மோன்னு தான் யாரு, யோவாப்பு, தாவீதுடைய படைத்தலைவர். தாவீதுக்கு அத்தை பையன் அது. யோவாப்பு நினைச்சரா அங்கே பட்டணத்துக்கு அனுப்பிட்டு யுத்தத்துக்கு அனுப்பிட்டு யோவாப்பு சேவர்களை அனுப்பிட்டு இவன் வீட்டுக்கு போகாதபடிக்கு இருந்துட்டான். இருந்ததுனால தான் பாவம் உண்டாயிடுச்சு. அவன் யுத்தத்துக்கு போயிருந்தா அந்த தப்பு நடந்திருக்காது. ராஜாக்கள் தான் யுத்தத்துக்கு போகணும். அப்போ ராஜாக்கள் கண்டிப்பாக போகிற நேரத்தில் அவன் யுத்தத்துக்கு போகாதபடிக்கு இருந்ததுனால ஒரு பாவம் என்ன செஞ்சுட்டு உருவாக ஆரம்பிச்சுட்டு, பாவத்தில் மட்டும் இல்லை ஒருத்தர் நினைச்சிடான் கொலை செய்ய வேண்டிய சூழ்நிலையும் உருவாயிடுச்சு. அந்த அளவில் தாவீது நினைச்சிடான் பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டான். இப்போ இந்த சூழ்நிலை இப்போ யோவாப்பு நினைச்சிடான் யுத்தத்துக்கு போகாத அங்கே போயிருந்தாலும் அங்கே போயிருந்துக்கும் போது தானே உரியாவை வர வச்சு உரியாவை வர வச்சு திரும்ப அவங்க கையிலேயே சீட்டு எழுதி கொடுத்துட்டு அவனை கொலை செஞ்சது. அதுக்கு உரியா செத்து போன பிறகு அதுக்கப்புறம் யோவாப்பு நினைச்சிடான் அங்கே யுத்தம் பண்ணுறான். யுத்தம் பண்ணி அந்த அம்மோன் பட்டணத்தை நினைச்சிட்டான், பிடிச்சிட்டான். பிடிச்சது மாத்திரல அந்த ரப்ப பட்டணத்துல நினைச்சிடான் யுத்தம் பண்ணி அந்த ராஜா தாளிகளெல்லாம் நினைச்சிடான், பிடிச்சிட்டான். பிடிச்சிட்டு போய் தாவின் இடத்துல ஆள் அனுப்புறான். என்ன அப்படின்னா, நான் ரப்பாவின் மேல் யுத்தம் பண்ணி தண்ணீர் ஓரமான பட்டணத்துல நான் என்ன செஞ்சுட்டேன், பிடிச்சிட்டேன். நீர் பட்டணத்தை பிடிக்கிறதுனால் நான் பட்டணத்தை பிடிக்கிறதுனால என் பேர் வழங்காதபடிக்கு நீர் மற்ற ஜனங்களே கூட்டி கொண்டு வரோம், இந்த பட்டணத்தை என்ன செய்யும், முற்றுகை போடும், பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றான். ஏன்னா இவன் ஜெயிச்சுட்டு அந்த ராஜாவுடைய கிரீடத்தெல்லாம் எடுத்துட்டு வந்தானா இவனுக்குலாம் பேர் விளங்கும், ராஜா பேர் வராதில்ல. அதனாலதான் நினைச்சரா ராஜாவை வரவழைக்கிறான். நமக்கு பேர் வழங்கணும்னு நினைக்காதபடிக்கு ராஜாவுக்கு பேர் வழங்கணுங்கிறதுனால ராஜா நினைச்சரான் வர வைக்கிறான். அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் கூட்டிட்டு வரணும். அதன்படி ராஜா நினைச்சாரு திரும்ப இங்க இருக்கிறதான ஜனங்களை, எருசலேம்ல இருக்கிற ஜனங்களை கூட்டி கொண்டு நினைச்சரா அந்த ரப்ப பட்டணத்துக்கு போறான். அங்க போய் நினைச்சரான் யுத்தம் பண்ணி தாவீது நினைச்சார் அந்த ஜனங்களை கூட்டப்போ போய் யுத்தம் பண்ணி நினைச்சார் அதை பிடிச்சிட்டு இப்போ ரப்பா பட்டணத்தில் உள்ள ராஜாவின் தலையின் மேல் இருந்த கிரீடத்தை எடுத்துட்டான். ஏன்னா ராஜா கொண்டாச்சுல, ராஜா கொண்டுட்டு அந்த ராஜாவுடைய தலையின் மேல் இருந்த கிரீடத்தை என்ன செஞ்சுட்டான், எடுத்துட்டான். அந்த கிரீடம் ஒரு தாளந்து நிறை பொண்ணும் ரத்தினங்கள் பதித்ததுமா இருந்துச்சான். ஒரு தாளந்து நிறை பொண்ணா இருந்துச்சு, ரத்தினங்கள் என்னச்சது பதித்திருந்துச்சு. அது தாவீதின் தலையில் என்னச்சுதான் வைக்கப்பட்டுச்சான். ரத்தினங்கள் பதிக்கப்பட்டிருந்துச்சான். அது ஒரு தாளந்து நிறையா இருந்துச்சு. அது தாவீதுடைய தலையில என்ன செய்து வைக்கப்பட்டுச்சு. இப்போ பட்டணத்துலேருந்து ஏராளமான கொள்ளையை என்ன செஞ்சாங்க, திரட்டி கொண்டு போகிறாங்க. அந்த பட்டணத்தை முறியடிச்சதுனால அங்கேருந்து ஏராளமான கொள்ளையை அடிச்சுறாங்க, திருப்பி கொண்டு போகிறாங்க. ஆடு மாடு ஒட்டகம் கழுதை வெள்ளி பொண்ணு தங்கன்னு சொல்லிட்டு நினைச்சுறாங்க, பொருட்களை நினைச்சுறாங்க, கொள்ளையடிச்சு கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதை மீறி அதில் இருந்த ஜனங்களை அவங்க என்ன செய்றாங்க, கொள்ளையடிச்சிட்டு போக அவங்க இறந்து போக மீதி இருக்க ஜனங்கள் இருக்காங்களா, அவங்கள என்ன செய்யறேன்னா வாளுக்கு இருப்பு பாறைகளுக்கும் இருப்பு கோடரிகளுக்கும் உட்படுத்திட்டு அவர்களை செங்கற் சூளை நினைச்சுறாங்க கடக்க பண்ணிட்டாங்களாம். செங்கற் சூளை கடக்கப்பட்டு இப்படி அம்மன் புத்திரன் பட்டணங்களுக்கெல்லாம் செய்து தாவீது எல்லா ஜனத்தோட தான் கூட்டிட்டு போன ஜனங்கள் எல்லாத்தோட நினைச்சுறான் எருசலேமுக்கு திரும்பி வரதை நம்ம பார்க்குறோம். அடுத்தபடியாக 14வது அதிகாரம் 13வது அதிகாரம் 13வது அப்படின்னா இப்போ இதற்கு பின்பு இந்த சூழ்நிலைலாம் நடந்த பிறகு கர்த்தர் யாருக்குன்னு என்ன சொல்லிட்டார்ல, நீ ஒளிப்படத்துல செஞ்சா ஆனா பிள்ளைகள் நினைச்சுறாங்க சூரிய வெளிச்சத்துல செய்வாங்க பாவம் செய்வாங்கன்னு சொன்னார்ல, அதன்படியாக இப்போ நடக்க ஆரம்பிச்சிட்டு, கர்த்தர் சொன்னபடியே நடக்க ஆரம்பிச்சிட்டு. அப்பா செய்த தப்பு பிள்ளைகளுக்கு என்னது சாபமாக மாறிடுச்சு. அதுதான் கர்த்தர் நமக்கு சொல்றது, பிள்ளைகளுக்கு நம்ம சாபத்தை வடிவச்சு வைக்கக்கூடாதுன்னு சொல்றது. பிள்ளைகளுக்கு நம்ம சாபத்தை வரைக்காது, நம்ம பரிசுத்தமாக இருந்தால் தான் பிள்ளைகள் செய்ய பரிசுத்தமாக இருக்கும். இப்போ தாவீது செய்த பாவத்தின் மித்தமாக பாருங்க. இப்போ என்னது, தாவீதனுடைய குமாரன் அப்சலோமுக்கு தாமார் என்னும் பேருள்ள ஒரு சௌந்தரியம் உள்ள ஒரு சகோதரி இருக்கிறான். தாவீது எப்ரோனுக்கு வந்த புசில அவனுக்கு 5 மனைவி இருந்தாங்க. அதில் 5 குமாரர்கள் நம்ம 6 மனைவி 6 குமாரர்கள் பிறந்தான்னு சொல்லி பார்த்தோம். அதில் 3வது குமாரத்தி தான் யாரு, கெசுருன் ராஜாவுடைய மகள். அவளுக்கு பிறந்தது தான் யாரு, அம்னோன். அடுத்தபடியாக அம்னோன் இஸ்ரேல் ஊரானாகிய
இஸ்ரேல் முதலாவது திருமணம் முடிச்சாருல மீகாலுக்கு அடுத்தபடியாக மீகாலு சவுல் வந்து வேற இடத்துக்கு கொடுத்ததுனால தாவீது காட்டுல ஓடி ஒளிஞ்சிருக்கும் போது இஸ்ரேல் ஒரு அகினோவாம திருமணம் முடிச்சிருந்தால அவனுடைய மூத்த பையன் பேர் தான் அம்னோன். ரெண்டாவது தான் நாத்தான் உரியாவினுடைய மனைவி கட்டியிருந்தாப்புல. மூன்றாவது தாவீது முதலாவது முடிச்ச சவுளுடைய மகள் மீகளை வரவழைச்சிட்டாப்புல. அதுக்கப்புறம் கெசூரியன் ராஜா அப்படிங்கலாம் நினைச்சாங்க கட்டியிருந்தாங்க. அந்த கெசூரியன் ராஜாவுடைய மகன் தான் அப்சலோம். கெசூரியன் ராஜாவுடைய மகளை திருமணம் இந்த மகள் பேர் மகள், அவளுடைய மகன் தான் அப்சலோம். இப்ப அந்த அப்சலோமுக்கு தாமார் அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி இருக்கா. இந்த அம்னோன் நினைச்சாரான் அப்படின்னா அந்த அப்சலமுடைய சகோதரி தாமார் மேல நினைச்சாரான் மோகம் கொள்ள ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அழகா இருக்கிறா. அழகா இருக்கிற பத்திரண்ட தன்னுடைய சகோதரியாகிய தாமாரின் மேல நினைச்சுதான் நினைத்து அனுதினம் நினைச்சான் வியாதிப்பட்டுட்டான். வியாதிப்பட்டு நாளுக்கு நாள் நினைச்சான் வந்து மெலிஞ்சு போயிட்டு இருக்கிறான். தாமாரும் ஒரு கன்னியாஸ்திரி, ஏன்னா அவர் திருமணம் முடிக்கலன்னு அம்னோனும் திருமணம் முடிக்கல. அப்போ இந்த சமயத்துல என்ன செய்றாங்கன்னா அவனுக்கு வந்து என்ன தெரியும் எப்படியாரு தாமாரை அடைஞ்சிடணும், அப்படி தாமாரோட பாவம் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி அம்னோனுக்கு ஆசை. தன்னுடைய கூட பிறந்த சகோதரி தான் அழகா இருக்கிறா அப்படிங்கிறதுனால அவளோட என்ன செய்யணும் அழகு பாவம் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறான். அதனால அவளுக்கு எப்படி நம்ம பொல்லாப்பு செய்ய அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான், பொல்லாப்பு செய்து வருத்தம்னா கூட பிறந்த சகோதரில எப்படி பொல்லாப்பு செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுதான் அவனுக்கு வருத்தமா இருக்குது. இந்த சமயத்துல அம்னோனுக்கு தாவீதுடைய தமையன் தாவீதுடைய தமையன் சொல்லி நம்ம தாவீதுக்கு இந்த ஈசாயனுடைய குமாரர்கள் இல்ல கடைசி தான் நம்ம இது தாவீதுன்னு சொல்லி பார்த்தோம். அந்த அவனோட சகோதரர்கள் இருக்காங்களா, அந்த சகோதரருடைய சிமியோன் சொல்லி ஒரு சகோதரன் உண்டு. அந்த சகோதரனுடைய குமாரன் பேரு யோனதாப்பு. இந்த யோனாப்பு என்ன செய்தான்னா என்ன பேருல ஒரு சிநேகிதன் யாருக்கு இருக்கிறான், அம்னோனுக்கு இருக்கிறான். அம்னோனுக்கு தன்னுடைய பெரியப்பா மகன் யாரு, இவனுக்கு அம்னோனுக்கு சிநேகிதனா இருக்கிறான் பேரு யோனதாப்பு. இப்ப அம்னோன் நினைச்சிடான் தாவீது அம்னோன் நினைச்சிடான்னா நாளுக்கு நாள் என்ன செய்றான் அப்படின்னா மெலிந்து கொண்டே இருக்கிறத இதை பார்த்த உடனே இப்ப இவன் இந்த யோனதாப் என்ன செய்றான், மகா தந்திரவாதியா இருந்ததுனால இவன் என்ன செஞ்சுட்டான் அப்படின்னா அம்னோனை பார்த்து கேட்கறான், ராஜகுமாரனை பார்த்து சொல்றான், நீ நாளுக்கு நாள் எதுனால இப்படி நீ வெளிஞ்சு போறா, நீ எனக்கு சொல்ல மாட்டாயா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதற்கு அம்னோன்னு சொல்றான், என் சகோதரன் அப்சலோம் உடைய சகோதரி தாமாரின் மேல் நினைச்சதேன் ஆசை வைத்திருக்கிறேங்கிறான். ஏன்னா இப்ப வந்து ஒரு தாய்க்கு பிறந்த பிள்ளைகள் எல்லாம் பல தாய்கள் இருந்ததுனால அம்னோன் அப்சலோம் கூட பிறந்தவள் தான் தாமார். அதனால அவன் சொல்றான், என்னுடைய சகோதரன் அப்சலோமின் சகோதரியாகிய தாமார் மேல் நான் ஆசை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். உடனே யோனதாப் என்ன சொல்றான் அப்படின்னா, யோனதாப் யாரு, தாவீதுக்கு அண்ணன் பையன், இவனுக்கு பெரியப்பா பையன். அவன் வந்து என்ன செய்யறான்னா இவனுக்கு விட்டு சிநேகிதனா இருக்கிறான், சகோதரனுடைய சிநேகிதனா இருக்கிறதுனால என்ன செய்யறான், யோனதாப்பான்னு பார்த்தீங்கன்னா வியாதிக்காரனை போல என்ன செஞ்சுக்கோ, நீ படுக்கையில் இருப்பி என்ன செஞ்சுக்கோ, படுத்துக்கோ, வியாதிக்காரனை போல படுத்துக்கொண்டு. ஏன்னா இவன் வந்து இப்போ அவன் மேல உள்ள மோகத்துல மெலிஞ்சு கொண்டுக்கான தவிர வியாதி இல்லை. இப்போ அவன் என்ன சொல்லி கொடுக்கான், நீ வியாதிக்காரனை போல நீ என்ன செஞ்சுக்கோ, உன் படுக்கையில் போய் நீ படுத்துக்கோ. அப்போ உன்னை பார்க்கறதுக்கு ஒரு தகப்பனார் என்ன செய்வாரு, புறப்பட்டு வருவாரு. தகப்பனார் புறப்பட்டு வரும்போது நீ என்ன செய்யணும், என்னுடைய சகோதரியாகி தாமார் வந்து எனக்கு போஜனம் கொடுத்து அவள் கையினால நான் சாப்பிடும்படிக்கு நான் பார்க்க என் கண்களுக்கு முன்பாக வந்து என்ன செய்யணும், அவன் எனக்கு சமைத்து தரணும், அதுக்கு நீ இது தயார் செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய நீ சொல்லு. அப்போ தகப்பனார் கூட்டிட்டு வருவாரு, அப்படி பாவம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி தந்திரமான ஆலோசனைன்னு சொல்லிதான் சொல்லி கொடுக்கான். மகா தந்திரவாதினோட தந்திரமா என்ன செய்யறான், ஆலோசனையை சொல்லி கொடுக்குறான். அதன்படியாக அம்னோன் என்ன செய்யறான்னா வியாதிக்காரனை போல என்ன செய்யறான், படுத்துக்கிட்டான். அப்போ வியாதிக்காரனை போய் படுத்ததுனால பிள்ளை இல்ல, மூத்த பையன் இல்லை வர. அப்போ வியாதிக்காரன் போய் படுத்து கொண்ட உடனே என்ன செய்யற, அவரோட தாய் என்ன செய்யிருப்ப அவனுக்கு சுகமில்ல படுத்துக்கான்னு சொல்லியிருப்பா. அவ்வளவுதானே. அதனால ராஜா என்ன செய்யறாரு, தன்னோட பிள்ளைக்கு சுகமில்லைங்கிறதுனால வந்து பாக்குறதுக்கு வராரு. ஏன்னா இப்ப நிறைய மனைவி இருக்கு, நிறைய குமாரர்கள் இருக்காங்க, குமார்த்திகள்லாம் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில பிள்ளை எல்லாம் வியாதிப்பட்டிருக்கான்னு சொன்னோன்னே பார்க்க வரணும்ல, அதனால ராஜா அடிச்சிடாரு, இவளை பார்க்க வர்றாரு. பார்க்க வந்தபோது அவன் சொல்றான், என் சகோதரியாக தாமார் வந்து என்ன செய்யணும், அவளுடைய கையினால எனக்கு வந்து சமையல் தண்ணி 12 பணியாரங்களே சுட்டு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்படி சொன்ன உடனே தாவீது நினைச்சிடான், வீட்டுக்கு ஆட்களை அனுப்பி தாமாரை நினைச்சிடான், தாமார் இடத்துல ஆள் அனுப்பி அவனு சகோதரி அம்னோன் வீட்டுக்கு நீ வா, அவன் வந்து நினைச்சு அவனோட கண்களுக்கு முன்பாக நினைச்சு அவனுக்கு சமையல் பண்ணி கொடு, அவன் வியாதியா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அப்பா என்ன செய்யறாரு, மகளுக்கு ஆள் அனுப்பி கூப்பிட்ட வரைக்கிறார்.
கூப்பிட்டு வச்ச உடனே இப்போ தாமார் என்ன செய்றான், தன் சகோதரனாகிய அம்னோன் படுத்து கொண்டிருக்கிற வீட்டுக்கு என்ன செஞ்சுட்டா வாரா. வந்து மாவு எடுத்து என்ன செய்தா பிசைந்து அவன் கண்களுக்கு முன்பாக தட்டி பணியாரங்களை என்ன செய்தா சுட்டுட்டா. அவன் கண்களுக்கு முன்பாக மாப்பி செஞ்சு தட்டி அவனுக்கு வந்து பணியாரம் சுட்டுட்டா. சுட்டு எடுத்து என்ன செய்றா, சட்டியை எடுத்துக்கொண்டு அவனுக்கு முன்பாக என்ன செய்தா கொண்டு வைக்கிறான். ஆனா அவன் என்ன செய்தான், சாப்பிட மாட்டேங்கிறான். சாப்பிட அவன் வந்து பாவம் செய்யலாம் கூப்பிட்டுருக்கான். இப்ப எல்லாரும் அப்பா கொண்டு எல்லாரும் ஆட்கள் இருக்காங்களா, எப்படி பாவம் செய்ய முடியும்? அதனால அவன் என்ன செய்றான் அப்படின்னா, சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றான், எல்லாரும் என்னை விட்டு வெளியில போங்க அப்படின்னு சொல்றான். எல்லாரும் என்னை விட்டு வெளியில போகட்டும், அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றான். எல்லாரும் வெளியில போட்டு அவன் மட்டும் என்ன செய்யணும், நிக்கட்டும் அப்படின்னு, அப்பதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றான். அப்படி சொன்னோன்னே அம்னோன் நினைச்சிடான், தாமரை பார்த்து, நான் உன் கையினாலே நீ சாப்பிடும்படிக்கு இப்போ எல்லாரும் நினைச்சிட வெளியில அனுப்பிவிட்டாச்சு. சரி வியாதியா இருக்கிறானே, சரி சாகறதுக்கு முன்னால தன்னோட சகோதரி கையில சாப்பிடும். அப்பவுமே தந்திரமா பண்ணியிருக்கணும். ஆனா தந்திரம் பண்ணாதபடிக்கு எல்லாரும் நினைச்சிட, ஏன் எல்லாரும் வெளியில போனோம் அப்படின்னு சொல்லி கேட்டனால, சகோதரி தானே அப்படி பாவம் செய்வான்னு சொல்லி தாவீதும் நினைக்கல, யாருமே நினைக்கல. ஆனா கர்த்தர் சொன்னபடி நடக்கணும்ல, அதுபடி நடக்குது. ஆனா என்ன செய்றான்னா, தாவீது எல்லாரும் வெளியில வந்துட்டாங்களா. இப்போ அவ என்ன செய்றா, கண்களுக்கு முன்பாக பணியாரங்களை சுட்டி கொடுக்கும்போது அவ என்ன சொல்றான், அறை வீட்டுக்குள்ள வா அப்படின்னு சொல்றான். செய்த இதை கொண்டுட்டு அறை வீட்டுக்குள்ள வா அப்படிங்கிறான். இப்போ இவ என்ன செய்றா, அறை வீட்டுக்குள்ள கொண்டுட்டு போறான். கொண்டு போனோடனே அம்னோன் என்ன சொல்றான், சாப்பிட மடிக்கு நீ என்கிட்ட கொண்டு வரணும்னா அவன் என்ன செய்றான், அவகிட்ட கொண்டு போறான். கொண்டு போனோன்னு அவன் சொல்றான், நீ என்னோட வந்து என்ன செய்ய, பாவம் செய்யவா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்ப அவ சொல்றா, பாவம் செய்வான்னு சொல்லி உடனே இப்போ அதுக்கு சொல்ற, வேண்டாம் என் சகோதரனே, என்ன அவமானப்படுத்தாத. இஸ்ரவேலில இப்படி செய்யறது தகாத காரியம், மதிகேடான காரியம். நீ அப்படி செய்யாத. நீ அப்படி என்னோட பாவம் செஞ்சா நான் வெக்கத்தோட நான் எங்க போவேன்? இஸ்ரவேலில் இப்படி ஒரு மதிகட்ட ஒருவனை போல நீனும் ஆயிடுவா. அதனால என்ன செய்ய வேண்டாம், நீ இப்படி பாவம் செய்யாத. நீ வந்து என்ன செய்ய, ராஜாவோட பேசு. அவர் உனக்கு என்ன செய்வார், நிச்சயமா என்ன தருவாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றா. ஆனா அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, அவளோட சொல்ல கேட்காதபடிக்கு அவன் வெளியில இருக்கிறனால என்ன செய்யறான்னா, அவளை சொல்ல கேட்க மாட்டேன்னு சொல்லி அவளை பலவந்தமா பிடிச்சு என்ன செஞ்சுட்டான், அவளோட பாவம் செஞ்சுட்டான். அவளை பாவம் செஞ்சுட்டு திரும்ப அவன் மேல என்ன செய்யறான், வெறுக்க ஆரம்பிச்சிட்டான். எப்படி விரும்பினானா அந்த விருப்பத்தை விட அதிகமா அவளை என்ன செஞ்சிடான், வெறுக்க ஆரம்பிச்சிட்டான். வெறுத்து அவனுடைய சேவர்களை வித்து என்ன செய்யறான், வெளியில என்ன செய்யறான், பிடிச்சு தள்ளி விட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் என்ன நடந்துன்னு சொல்லி நாளைக்கு பார்ப்போம். கர்த்தர் தான் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.